வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்தியன் நேவியிலிருந்து சிவிலியன் போஸ்ட், அதாவது குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட்டுக்கான ட்ரேட்ஸ்மென் போஸ்ட், இந்த மாதிரி வந்து நிறைய கேட்டகரியான போஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 741 வேகன்சியாக வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ளிகேஷனும் இன்னையிலிருந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்மளோட சேனலில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், அதுக்கு எப்படி அப்ளை பண்ண முடியும், நீங்கள் மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 8 போஸ்டர்ஸ் கிட்ட வந்திருக்கு. இந்த 8 போஸ்டர்ஸுக்குமே உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். பட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மல்டிபிள் போஸ்ட்டுக்கு ஒரே டைம்ல எக்ஸாம் நடந்தால் அது உங்களோட கையில் தான் இருக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, சேலரி, ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அண்ட் அப்ளை பண்ணுற வீடியோ நான் அடுத்து கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஸோ பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போறீங்க, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மல்டிபிள் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ என்னென்ன போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபயர்மேன் வந்திருக்கு, அதுக்கப்புறம் சார்ஜ்மேன், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், எம்டிஎஸ், அதுக்கப்புறம் ஃபயர் இன்ஜின் டிரைவர், ஃபயர்மேன், ட்ரேட்ஸ்மேன் மேட், அதுக்கப்புறம் குக், அதுக்கப்புறம் டிராப்ஸ்மேன், இந்த மாதிரி வந்து 4, 5, 6, 8 போஸ்டர்ஸ் கிட்ட மேல வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன வேகன்சி இருக்கு, சேலரி என்ன, வேகன்சி என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத ஒவ்வொரு போஸ்ட்டுக்காக பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 20 ஜூலை இன்னையிலிருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருச்சு. அப்ளிகேஷனுடைய எண்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 ஆகஸ்ட் 2024. ஓகேங்களா, ஸோ எக்ஸாம் டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நோட்டிஃபை லேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஓபிசி, அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ் மட்டும் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 295 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. அப்ளிகேஷன் மோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா joinindiannavy.in வெப்சைட் தான். ஓகேங்களா, ஸோ அப்ளை பண்ணக்கூடிய வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான வீடியோ நான் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்காக என்னென்ன வேகன்சி இருக்கு, என்ன குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றது தனித்தனியாக பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து சார்ஜ்மேன். ஓகேங்களா, இதுல சார்ஜ்மேன் அம்யூனிகேஷன் ஒர்க்ஷிப், அதுக்கப்புறம் ஃபேக்டரி, அதுக்கப்புறம் மெக்கானிக், அதுக்கப்புறம் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் அப்படின்ட்டு 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க, 4 ட்ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேசிக் பே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 35,400 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து அலவன்சஸ் எல்லாமே இல்லாத ஒரு பேசிக் பே. ஓகேங்களா, ஸோ அலவன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 40க்கு மேலே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேக்டரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 வேகன்சி வந்திருக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ்மேன் மெக்கானிக்கலுக்கு ஒரு 18 வேகன்சி வந்திருக்கு. அதுக்கப்புறம் சயின்டிபிக் அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு 4 வேகன்சி வந்திருக்கு. வேகன்சியை பொறுத்து எப்பவுமே அப்ளை பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ உங்ககிட்ட திறமை இருக்கு, கண்டிப்பாக இதில் நீங்கள் செலக்ட் ஆகுதுன்னு ஒரு நம்பிக்கையோட அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கான எஃபோர்ட் நீங்கள் போகிறதுல தான் இருக்கு. அடுத்து வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ்மேன் அம்யூனிகேஷன் ஒர்க்ஷாப்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி வித் பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன். அதாவது நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், இந்த ஒரு 3 கோர்சஸ் படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் போர்டு, அதாவது நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம் டிப்ளமோவில். ஓகேங்களா, ஸோ இது வந்து அம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப்புக்கு. ஓகேங்களா, இதே சார்ஜ்மேன் ஃபேக்டரிக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, இதுக்கும் அதே தான். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப், அதாவது டிப்ளமோவில் வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா சார்ஜ்மேன் ஃபேக்டரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதே சார்ஜ்மேன் மெக்கானிக்கு என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்ஜினியரிங் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் இன்ஸ்டியூட். அதாவது டிப்ளமோவில் நம்ம வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். அது முடிச்சுட்டு 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் கோர்ஸ் ஆஃப் தி கண்ட்ரோலர், இந்த ரெலவென்ட் ட்ரேட்ல 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சயின்டிபிக் அசிஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி டிகிரி இன் பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ், ஓஷனோகிராஃபிக் ஆஃப் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஃபாலோவிங் ஃபீல்ட்ஸ். அதாவது இந்த ஃபீல்டில் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிஎஸ்சி பிசிக்ஸ், மேக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இந்த குரூப் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெட்டீரியல் மெட்டல்ஸ், மெட்டல் அலாய்ஸ், அப்புறம் ரப்பர் அனலைஸ் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் டெக்னிக்ஸ், இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து
இது இல்லை உங்களுக்கு இந்த கோர்ஸ் முடிக்கல அப்படின்னா மெஷினரி ஆஃப் நாய்ஸஸ் ஆஃப் வைப்ரேஷன் மூமெண்ட்ஸ் அனாலிசிஸ் அண்ட் ரிடக்ஷன் டெக்னிக் இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைன்னா அப்படின்னா கெமிக்கல் அனலைஸ் ஆஃப் ஆயில்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் லுப்ரிகன்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைட் அண்ட் அப்புறம் வாட்டர் எக்ஸெட்ரா இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து டிராப்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேக்கன்சி, அதாவது ரெண்டு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு ஒன்றும் எஸ்சிக்கு ஒன்றும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வேக்கன்சி இருக்கிறவங்க எஸ்டி ஓபிசி இடபிள்யூசிக்கு எந்த ஒரு வேக்கன்சி இல்லை அப்படின்னா நம்மளால அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஆனா நீங்க ஜென்ரல் கேட்டகரியில என்ன கட் ஆஃப் வைக்கிறாங்களோ அந்த கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வேலை கிடைச்சிடும். ஓகேங்களா. இதுதான். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான பேசிக் சேலரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,500 ரூபாய் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. இது வந்து அலோன்ஸ் இல்லாத பேசிக் பே. ஓகேங்களா. இது குரூப் சி போஸ்ட்டுக்கு கீழே வருது. ஓகேங்களா. நான் இண்டஸ்ட்ரியல் பே பேங்க்ஸ் ஆஃப் தி பர்சன்ஸ். ஓகேங்களா. டிராப்ஸ்மேனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா மெட்ரிகுலேஷன் முடிச்சு, அதாவது 10th முடிச்சிருக்கணும். 2 year certificate of draftsmanship from a industrial training institute of evaluation of the recognized institute or 3 year apprenticeship under apprentice training scheme of draftsman முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. அதாவது நீங்க ஐடிஐல 2 year எக்ஸ்பீரியன்ஸ் 2 year சர்டிபிகேட் வச்சிருக்கணும். அந்த டிராப்ஸ்மேனுக்கான இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். அது இல்லை அப்படின்னா 3 year apprenticeship சர்டிபிகேட் வச்சிருக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா ஐடிஐ சர்டிபிகேட் இன் 2 years ஆஃப் ட்ரேட் ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப், இந்த ஐடிஐ ட்ரேட்ல வந்து இந்த ட்ரேட்ல முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷிப் இருக்கு, அதுக்கப்புறம் வில்டர், அதுக்கப்புறம் பிளாட்டர், அப்புறம் ஷீட் மெட்டல், அப்புறம் ஷிப் பில்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல வேகன்சி வந்திருக்கு. டோட்டலாக வந்து 444 வேகன்சி வந்திருக்கு. கண்டிப்பாக இதில் தான் நிறைய பேர் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்கு. ஓகேங்களா. இதில் குவாலிஃபிகேஷனில் ஒரு சில ட்விஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். இதில் வெஸ்டர்ன் நேவல், ஈஸ்டர்ன் நேவல், அப்புறம் சதர்ன் நேவல், அந்தமான் நேவல் அப்படி வரும். இதில் நம்ம எந்த நேவல் வரும்னா சதர்ன் நேவல் கமாண்டில் வரும். ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 60 வேகன்சி வந்திருக்கு நம்ம நேவல் கமாண்டுக்கு. இதில் வந்து ஓபிசிக்கு 16 வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் யூஆருக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் போஸ்ட்டுக்கு நீங்கள் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணிக்க முடியும். பட் ஆனால் உங்களுக்கான எக்ஸாம் டேட் வந்து ஒன்றா வந்துச்சுன்னா அப்படின்னா அது உங்களுடைய இதுதான். பட் தனித்தனியாக வந்துச்சுன்னா அது உங்களோட லக் பேசஸ் தான். ஓகேங்களா. ஸோ இதில் ஃபயர்மேனுக்கு வந்து டோட்டலாக 444 வேகன்சி வந்திருக்கு. வெஸ்டர்ன் நேவலுக்கு 237 வேகன்சி வந்திருக்கு. அண்ட் ஈஸ்டர்ன் நேவலுக்கு 99 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சதர்ன் நேவலுக்கு வந்து 60 வேகன்சி வந்திருக்கு. அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ்க்கு 48 வேகன்சி வந்திருக்கு. நமக்கு வந்து சதர்ன் நேவல் தான். ஓகேங்களா. 60 வேகன்சி கிட்ட வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 12th முடிச்சிருக்கணும். கண்டிப்பா 12th பாஸ் பண்ணிருக்கணும். எலிமெண்டரி ஆர் பேசிக் ஆஃப் ஆக்சிலரி ஃபயர் ஃபைட்டிங் கோர்ஸ் ஃப்ரம் ஒரு பேசிக் ஃபயர் ஃபைட்டிங் கோர்ஸ் நீங்க முடிச்சிருக்கணும் ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில. ஓகேங்களா. ஸோ அது கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டிசரேபிள் ஆஃப் பொசிஷன் ஆஃப் ஹெவி மோட்டார் வெஹிக்கல் லைசன்ஸ் கண்டிப்பா வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the candidate shall be physically fit and capable performing of strenuous, நீங்க பிசிக்கலா ஃபிட்டா இருக்கணும். ஹைட்டை பொறுத்தவரையும் 165 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தாலும் 2.5 சென்டிமீட்டர் ஆஃப் ஹைட் ஷால் பி அலோட் ஃப்ரம் எஸ்டிக்கு வந்து 2.5 சென்டிமீட்டர் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. செஸ்ட்டை பொறுத்தவரையும் நார்மலா 81.5 சென்டிமீட்டர் இருக்கும். இதே 5 சென்டிமீட்டர் உங்களுக்கு எக்ஸ்பென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் பண்ணணும். வெயிட்டை பொறுத்தவரையும் 50 kg வந்து நீங்க மினிமமா இருக்கணும். ஓகேங்களா. ஹை சைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6x6 நார்மல் விஷன்ல இருக்கணும். எண்டூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னா இந்த ஃபயர்மேனுக்கு மட்டும்தான் வந்து பிசிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அது என்ன கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கேரிங் a person fireman lift of 63.5 kg to a distance of 183 meters within 96 seconds. அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பர்சனை தூக்கிக்கிட்டு 63.5 kg to a distance, அதாவது அந்த ஃபயர்மேன் லிஃப்ட் வந்து 63.5 kg to a distance of 183 மீட்டர் 63.5 kg உடைய அந்த ஃபயர்மேன் லிஃப்டையும் எடுத்துக்கிட்டு அந்த கேரிங் பர்சன் இந்த பர்சனையும் தூக்கிக்கிட்டு 183 மீட்டர் வந்து 96 செகண்ட்ல நீங்க ஓடி முடிச்சாகணும். ஓகேங்களா. அடுத்து கிளியரிங் 2.7 meters வைட் டிச் லேண்டிங் அண்ட் போத் ஃபீட் லாங் ஜம்ப்ல வந்து 2.5 மீட்டர் வந்து வைட் டிச் நீங்க வந்து தாண்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளைம்பிங் 3 மீட்டர் வெர்டிகல் ரோப் வந்து நீங்க ஏறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெர்டிகல் ரோப்னா நீங்க கால் எதுவும் படாம யூசிங் ஹேண்ட் அண்ட் ஃபீட் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஹேண்ட் ஃபீட், அதாவது ஹேண்ட் ஃபீட், அதாவது நீங்க கையில நம்ம கயிறேறுவோம். அதாவது நீங்க பிசி நம்ம தமிழ்நாடு போலீஸுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அது 3 மீட்டர் வெர்டிகல் ரோப் ஏறணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா.
இதுல டிஸ்குவாலிஃபிகேஷன் எதனால பண்ணுவோம் அப்படின்னா வியர்னிங் ஆஃப் கிளாஸஸ் ஆர் சீக்வன்ஸ் ஐசஸ் ஆஃப் கலர் பிளைண்ட்னஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஃபிளாட் ஃபுட், அதுக்கப்புறம் நாக்னி ப்ராப்ளம் இருந்தாலும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் டிஃபார்மிட்டி ஆஃப் எனி லிம்ப் ஆர் எக்ஸ்ட்ரா லிம்ப் இருந்தாலும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபயர் இன்ஜின் டிரைவர். ஃபயர் இன்ஜின் டிரைவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் நேவலுக்கு வந்து ஒரு டோட்டலாக ஒரு 11 வேகன்சி வந்திருக்கு. ஈஸ்டர்ன் நேவல் கமாண்டுக்கு 31 வேகன்சி வந்திருக்கு. அந்தமான் நிக்கோபார் கமாண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 வேகன்சி வந்திருக்கு. டோட்டலாக 58 வேகன்சி வந்திருக்கு. ஓகேங்களா. இதில் இஎஸ்எம் கேட்டகரிக்கும் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதோட பேசிக் பே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 21,700 ரூபா வரும். இதை ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சேலரி ஒரு 35க்கு மேலே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ஃபயர் இன்ஜின் டிரைவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். மஸ்ட் பாசஸ் ஆஃப் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் அத்தாரிட்டி. அதாவது நீங்க ஹெவி மோட்டார் லைசன்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 12th பாஸ் பண்ணி ஹெவி மோட்டார் லைசன்ஸும் வச்சிருக்கணும். இதுக்கும் பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. இந்த ட்ரேட்ஸ், அதாவது இந்த கேட்டகரி, இந்த ட்ரேட்ஸ்ல ஃபயர்மேன் அதுக்கப்புறம் ஃபயர் இன்ஜின் டிரைவர் இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் தான் பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கு. இது எதுக்கும் கிடையாது. ஓகேங்களா. பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்ல என்ன கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். சேம் ஃபயர்மேனுக்கு இருக்கிற மாதிரி தான். 2.5 சென்டிமீட்டர் வந்து எஸ்டிக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செஸ்ட் பொறுத்தவரைக்கும் நார்மலா 81.5 சென்டிமீட்டர் இருக்கும். இதை எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது 85 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்டை பொறுத்தவரை 50 கிலோகிராம் வந்து மினிமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்டை பொறுத்தவரையும் 6/6 நார்மல் கரெக்ஷன்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வித்வுட் எனி கரெக்ஷன் இல்லாத 6/6 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எண்டூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேம் ஃபயர்மேனுக்கு என்ன எண்டூரன்ஸ் டெஸ்ட்டோ அதே தான். கேரிங் எ பர்சன் ஃபயர்மேன் லிஃப்ட் 63.5 கிலோகிராம் வெயிட்டை வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் 183 மீட்டர் டிஸ்டன்ஸை வந்து நீங்க 96 செகண்ட்ஸ்ல முடிக்கணும். ஓகேங்களா. கிளியரிங் 2.5 சென்டிமீட்டர் வந்து வைட் டிச், அதாவது நீங்க குழி மாதிரி இருக்காது, அந்த வைட் டிச்சை நீங்க வந்து லாங் ஜம்ப் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிளைம்பிங் 3 மீட்டர் வெர்டிகல் ரோப் ஏறணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஹேண்ட் அதுக்கப்புறம் காலை வச்சு ஏறிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு என்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தலாம். டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வெஸ்டர்ன் நேவல் கமாண்டுக்கு வந்து 135 வேகன்சி வந்திருக்கு. ஈஸ்டர்ன் நேவல் கமாண்டுக்கு வந்து 15 வேகன்சி வந்திருக்கு. சதர்ன் நேவல் கமாண்டுக்கு வந்து 11 வேகன்சி வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுல வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது தான். இதுல வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஐடி கோர்ஸ் முடிச்சிருக்கோம் இந்த ரெலவென்ட் ட்ரேட்ல. ஓகேங்களா. என்னென்ன ரெலவென்ட் ட்ரேட் அப்படின்றத நோட்டிபிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா ட்ரேட்ஸ்மேன் மேட் அப்படின்னா அதுல என்னென்ன கேட்டகரி ஐடில என்னென்ன கோர்ஸ் அப்படின்றத லாஸ்ட் பேஜ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுல என்னால ஷோ பண்ண முடியல. ஸோ இந்த ரிலவென்ட் ட்ரேட்ல ட்ரேட்ஸ்மேன் மேட்ல என்னென்ன அந்த ஐடிஐ கோர்ஸ் என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க நோட்டிபிகேஷன் டவுன்லோட் பண்ணி கடைசி பேஜ் பாருங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பிஎஸ்டி கண்ட்ரோல் ஒர்க்கு வந்து என்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டலா 18 வேகன்சி வந்திருக்கு. ஓகேங்களா. இது சதர்ன் நேவல் கமாண்டுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கு. வெஸ்டர்ன் நேவல் கமாண்டுக்கு 17 வேகன்சி வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது தான். மஸ்ட் நாலேஜ் ஆஃப் ஹிந்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரீஜனல் லாங்குவேஜ் ஆஃப் இங்கிலீஷ் இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மஸ்ட் ஹிந்தி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து குக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சதர்ன் நேவல் கமாண்டுக்கு மட்டும் தான் வேகன்சி இருக்கு. டோட்டலா 9 வேகன்சி மட்டும் தான் வந்திருக்கு. இதுல யூஆருக்கு 5 வேகன்சியும், எஸ்சிக்கு 3 வேகன்சியும், ஓபிசிக்கு 1 வேகன்சியும் வந்திருக்கு. ஓகேங்களா. பிடபிள்யூடிக்கு வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. பேசிக் பே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 19,900 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இன்னும் சேலரியே வந்து 25 மேல கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம 10th முடிச்சிருந்தா போதுமானது தான். 10th பாஸ் பண்ணிருக்கணும். வித் குக் மெட்ரிகுலேஷன் வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ரிலவென்ட் ட்ரேட்ல 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேட் நீங்க சர்டிபிகேட் வச்சிருக்கணும். ஓகேங்களா. அதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் MTS, இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதர்ன் நேவல் கமாண்டுக்கு மட்டும் தான் வேகன்சி வந்திருக்கு. டோட்டலா 16 வேகன்சி வந்திருக்கு. யூஆருக்கு 11, எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 2 கொடுத்துருக்காங்க. டோட்டலா 16. இதோட பேசிக் பே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 18,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இன்னான் சேர்த்து 25க்கு மேல கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. அடுத்து குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க 10th முடிச்சிருந்தா போதுமானதான். அண்ட் 10th முடிச்சுட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஈக்குவலன்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் ஐடிஐல நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த குவாலிஃபிகேஷனுக்கு எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தான் இருக்க போகுது. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத பார்த்தலாம். சார்ஜ்மேன் அப்ளிகேஷன் ஒர்க் ஷாப் வந்து சார்ஜ்மேன் ஃபேக்டரிக்கு வந்து 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். சார்ஜ்மேன் மெக்கானிக்கல் சயின்டிபிக் அசிஸ்டன்ட்க்கு வந்து நீங்க நாட் எக்ஸிஸ்டன்ட் 30 இயர்ஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா.
இதே டால்ஸ்மேன் கன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தீங்க அப்படின்னா 18 to 25 வரை நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபயர்மேனா இருந்தீங்க அப்படின்னா ஃபயர்மேன் ஃபயர் இன்ஜின் டிரைவரா இருந்தீங்க அப்படின்னா 18 வயசுல இருந்து 27 வயசுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்க முடியும். ட்ரேட்ஸ்மேன் மேட்ல வந்து பிஎஸ்டி கண்ட்ரோல் குக் அப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ல வந்து 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷம் வரை ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க, அதாவது குரூப் பி போஸ்ட்டுக்கு. ஓகேங்களா. குரூப் சி போஸ்ட்டுக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓபிசி இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம் வரைக்கும் கொடுக்குறாங்க குரூப் பி போஸ்ட்டுக்கு. குரூப் சி போஸ்ட்டுக்கு வந்து 3 வருஷம் வரை ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதே நீங்க பிடபிள்யூ கேண்டிடேட் இஎஸ்எம் இந்த மாதிரி என்னென்ன கேட்டகரியில் வரீங்களோ அப்படின்றத நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ நல்ல அதாவது ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷனை பொறுத்தவரையும் ரொம்ப ஹையாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. காம்படிஷன் ரொம்ப ஹையாக தான் இருக்கும், நீங்கள் எஃபோர்ட் போகிறதுல உங்களோட ரிசல்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேம் நம்ம எஸ்எஸ்சி ஜிடிக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் அப்படி இல்லைனா நம்மளுடைய சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் இந்த மாதிரி ஏதாவது படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. சேம் அதாவது எக்ஸாமினேஷன் சிலபஸ் தான். ஓகேங்களா. இன்டெலிஜென்ட் ரீசனிங் இருக்கு, அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ் இருக்கு, ஆப்டிடியூட் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு. எல்லாமே 25 கொஸ்டின், டோட்டலாக 100 கொஸ்டின். டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 90 மினிட்ஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து நமக்கான செலக்ஷன் ப்ராசஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நமக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா. இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற எல்லாருமே வந்து ஃபயர்மேன் ஃபயர் இன்ஜின் டிரைவருக்கு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும். மற்ற கேட்டகரிக்கெல்லாம் எந்த ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இல்லை. நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போவீங்க, இந்த ஃபயர்மேன் அண்ட் ஃபயர் இன்ஜின் டிரைவரை தவிர்த்து. ஓகேங்களா. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் பாஸ் ஆனீங்க அப்படின்னா அடுத்து மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போவீங்க. மெடிக்கல் டெஸ்ட் முடிஞ்சதும் ஃபைனல் ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. ரொம்ப ஒரு வேகன்சி கம்மியாக இருக்குன்னு நினச்சி அப்ளை பண்ணாதீங்க. ஓகேங்களா. நம்மளை நம்பி நம்ம தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன் ஹெவியாக இருந்தாலும் நம்ம எஃபோர்ட் போகிறதுல நமக்கான ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஜாபுங்க. ஓகேங்களா. கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். அப்ளை பண்ண வீடியோ நான் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். தேங்க்யூ.